தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். டிஎன்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 103 பணியிடங்களுக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணதும் டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல மேலேயே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல ஃபர்ஸ்ட்லயே வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் கேண்டிடேட்ஸ் ஒன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதனோட டீடைல்டு நோட்டிபிகேஷன் ஃபார்மேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். நானும் வந்து நோட்டிபிகேஷனோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். 2 ஜாப் கேட்டகரிஸ்க்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 13 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்கேல் ஆப் பாத்தீங்கன்னா பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இதுக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 90 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா அதுக்கான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மகளிர் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது உமன் கேண்டிடேட்ஸ் மட்டுமே தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜென்ஸ் யாரும் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கீழே பாத்தீங்கன்னா 2 ஜாப் கேட்டகரிஸ்க்கான காஸ்ட் வைஸ் அலோகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டீடைலா கொடுத்துருக்காங்க. உங்க அப்ளிகேஷனை ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 11/9/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் டேட்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது 2 ஜாப் கேட்டகரிக்குமான ரிட்டன் எக்ஸாம் டேட்ஸ் பாத்தீங்கன்னா 16/11/2019 மற்றும் 17/11/2019 அன்னைக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா அதுக்கான டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா SC ST SC அருந்ததியர், அதுக்கப்புறம் MBC DC, அதுக்கப்புறம் BC முஸ்லிம், டிஸ்ட்ரிபியூட் வீடியோஸ் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா 30 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம லைக் ஷேர் பட்டன் எல்லாத்தையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா PG டிகிரி வந்து ஹோம் சயின்ஸ் அல்லது சைக்காலஜி அல்லது சோசியாலஜி அல்லது சைல்ட் டெவலப்மெண்ட் அல்லது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அல்லது சோசியல் ஒர்க் அல்லது ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ் இதுல வந்து PG டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இதுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து நியூட்ரிஷன் அல்லது ஹோம் சயின்ஸ் அல்லது ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு PG டிப்ளமோ வந்து ரூரல் சர்வீசஸ் அவார்டட் பை த காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் வந்து PG டிப்ளமோ முடிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 80 பேஜஸ் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டுமே தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கூடுதல் தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 ஜாப் கேட்டகரிஸ்க்குமான ரிட்டன் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த பேட்டர்ன்ல இருக்கும், எவ்வளவு மார்க்ஸ், எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி இந்த 6 இடங்கள்ல வந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்படியே நோட்டிபிகேஷன் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா 2 ஜாப் கேட்டகரிக்குமான ரிட்டன் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் அது மாதிரி நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.